හොඳ අවබෝධයක් තිබෙනවා. එනිසා මගේ පාලන කාලය තුල මට පැවරී තිබෙන කාලය பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த நாட்டை வளமாக்கவும் செழிப்பாகவும் மாற்ற உங்களுடைய உதவிகள் தேவை என்பதையும் ஜெஃப்னாப்டியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க இளைஞருடைய 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக இன்றைக்கு 10 மணிக்கு சமய தலைவர்கள் முன்னிலையில் பதவியேற்றிருக்கிறார். அதற்கு பிறகு அவர் தொடர்பான பல வெற்றி கொண்டாட்டங்கள் தெற்கிலும் சரி ஜாழ்ப்பாணத்திலும் சரி நடந்தது. அந்த வகையில் ஜாழ்ப்பாணத்தில் ஏரியன் வீதியில் ஒரு வெற்றி அவர் ஆண்ட்ரூ குமார் திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றதற்கு கொண்டாடும் முகமாக ஒரு பொங்கல் பொங்கின ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதில் வீதியோரங்களில் வாரவர்கள்ட்ட பொங்கலும் விநியோகிக்கப்பட்டது. அது தொடர்பான காணொலி ஒன்று தான் நான் இந்த காணொலியோடு நினைக்கிறேன். தொடர்ந்ததை பார்த்துக்கொள்ளுங்கள். ජනතාව ඡන්දේ මට ලබා දීලා තිබෙනවා. මට ලබා නුදුන් ඡන්ද ප්‍රමාණකුත් තිබෙනවා. එනිසා අපේ ජයග්‍රහණයේ සංවිතිය සහ ප්‍රමාණය පිළිබඳව අපිට ඉතා හොඳ අවබෝධයක් තිබෙනවා. එනිසා මගේ පාලන කාලය තුල මට පැවරී තිබෙන සහාය අපේක්ෂා කරනවා. තෙරුවන් සරණයි, දෙවි පිහිටයි සියලු දෙනාටම. බොහොම ස්තුතියි. இல்ல பாருங்க இந்த படத்துல போடுங்க. காற்று இப்படி கிடைக்கத்தானே இன்னிலேருந்து 20 வருஷம்
சுகாதார அமைச்சர் தொழில்வாய்ப்பை அதிகரிக்க திட்டம் வகுத்துள்ள அலுவலர் உழைக்கும் வர்க்கத்தை மேம்படுத்த பாடுபடும் அலுவலர் வறுமையை ஒழிக்க திட்டம் வகுத்துள்ள அலுவலர் சிறுவர்களின் சார்பில் சிறுவர்களுக்கு யாசிக்கும் அலுவலர் முதியோர்களின் வாழ்வை மகிழ்வாக்க திட்டமிடும் அலுவலர். இலங்கை திருநாட்டின் மக்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தற்போது இங்கு இல்லாமையினால் அவருக்கு பதிலாக ஒரு சிறிய வார்த்தைகளை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். சிவராசா இலக்கிதாசன் ஆகிய நான் மக்கள் தேசிய கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினராக உள்ளேன். தற்போது நாட்டின் நிலைமை சம்பந்தமான ஒரு சில வார்த்தைகளை கூறி நான் முடித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இலங்கை திருநாட்டிலே காலங்கள் கடந்து இன்று மக்களாட்சி மலர்ந்திருக்கின்றது. பிரித்தானியாவிடமிருந்து நாங்கள் போலியான சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு இப்போதுதான் இலங்கையிலே உண்மையான சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரமானது எமது போராட்டத்தின் விளைவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. மக்கள் சக்தியானது 1960களில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று பல வருடங்களின் பின்னராக ஒரு மக்கள் பரிணாம வளர்ச்சியை அடைந்து இன்று ஒரு தேசிய மக்கள் சக்தியாக உருவெடுத்திருக்கின்றோம். இந்த வெற்றியானது இலங்கை திருநாட்டின் மக்களாலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வெற்றியினால் தான் இன்று இந்த மாற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வெற்றிக்கு இலங்கை திருநாட்டின் ஒட்டுமொத்த மக்களுமே பொறுப்பு. எனவே இந்த வெற்றியினூடாக நாங்கள் நாட்டின் வளத்தினையும் நாட்டு மக்களின் எழுச்சியினையும் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய அரசியலையும் புதிய வளர்ச்சியினையும் பெற்றுக்கொள்வோம் என்று உறுதிபட கூறிக்கொண்டு இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு அளித்த வாக்குகளை நாங்கள் சரிவென பலப்படுத்தி கொண்டு இந்த நாட்டை நல்ல வழியில் இட்டுச் செல்வோம் என்று எமது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எம்மோடு தோள் நின்று உழைத்த புத்திஜீவிகள் அனைவருக்கும் இந்நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நாம் இந்த நாட்டை வளமாக்கவும் செழிப்பாகவும் மாற்ற உங்களுடைய உதவிகள் தேவை என்பதையும் ஆணித்தரமாக கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே மீண்டும் மீண்டும் எமக்கு வாக்களித்தவருக்கும் சரி வாக்களித்தவருக்கும் நன்றியை கூறி இனிவரும் காலங்களில் தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து பயணிக்க வேண்டுகின்றேன். இதுவே எனது அன்பான வணக்கமும் அன்பான வேண்டுகோளும். அனைவருக்கும் நன்றி. யாழ் மாவட்ட தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் துரைராஜ ரோலினன் கேட்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நமது இலங்கை திருநாட்டின் 9வது ஜனாதிபதியாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட மக்களின் நாயன் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் கௌரவர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு யாழ் மக்கள் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை முழுவதும் 56 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் 27,000 வாக்குகளை பெற்று வெற்றியினை பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வெற்றியானது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் தனிப்பட்ட வெற்றியாக இல்லாத இவரது கொள்கைக்காகவும் நாட்டின் ஏற்பட்டுள்ள புதிய மாற்றத்திற்காகவும் மக்களினால் வழங்கப்பட்ட மக்களின் வெற்றியாகும். இவரது வெற்றிக்கு நேர்த்தியான ஒழுங்கமைப்பு திட்டமிடல் போன்றவை வழிவகுத்துள்ளது. எமது இலங்கை திருநாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்துக்காக வாக்களித்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட கிளை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.